நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தியாசிரியர் MC நஜிமுதீன். வாசிப்பவர் ஷைலானி மயில்வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச தொடர்புகளை பேணுவதில் அனைவரும் ஒரே கொள்கையில் செயல்பட வேண்டுமென்று அமைச்சர் தினேஷ் குணவர்தன கோரிக்கை. வேலைத்தளங்களில் ஊழியர்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அரசாங்கம் விசேட வேலை திட்டம். COVID-19 ஆபத்து காரணமாக பாதிக்கப்பட்ட கொழும்பு மாவட்ட மக்களுக்காக 2500 மில்லியன் ரூபாய் நிவாரணம். வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பலத்த காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. COVID-19 வைரஸ் தொற்று காரணமாக நேற்றைய தினம் மாத்திரம் 4 பேர் மரணம். COVID-19 வைரசுக்கு எதிரான தடுப்பூசிகள் சரியான முறையில் பகிரப்பட வேண்டும் என உலக சுகாதார ஸ்தாபனம் வலியுறுத்தியுள்ளது. பாராளுமன்றத்திற்குள் எந்த கொள்கைகள் இருக்கின்ற போதும் சர்வதேசத்துடன் தொடர்புகளை பேணும் போது சகலரும் ஒரே வகையான கொள்கை திட்டத்தில் செயல்பட வேண்டும் என்று அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கம் நாட்டை காட்டிக் கொடுக்கும் வகையில் மேற்கொண்ட உடன்படிக்கைகளை நீக்குவதற்கு ஜனாதிபதி கோத்தாபே ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்தினால் முடிந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதம் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இதேவேளை தினந்தோறும் சுமார் 11,000 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக விவாதத்தில் பங்கேற்ற அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்தார். COVID-19 ஆபத்து காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள கொழும்பு மாவட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக சுமார் 2500 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரதீப் யசரத்ன தெரிவித்துள்ளார். 4,55,000 மேற்பட்டவர்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் COVID-19 தொற்று காரணமாக சுய தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்காக நிவாரண உதவிகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட செயலாளர் நந்தினி ஸ்டான்லி டிமெல் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இதற்காக சுமார் 6,15,000 ரூபாயை செலவிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மன்னார் மாவட்ட COVID-19 தொற்றின் தற்போதைய நிலைமை தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடலில் மாவட்ட செயலாளர் இதனை தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தின் 3ஆம் நாள் இன்றாகும். வெளிவிவகார அமைச்சு, ஊடக அமைச்சு மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு நடவடிக்கைகளுக்கான ராஜாங்க அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் இன்றைய தினம் விவாதம் இடம்பெறுகிறது. பாராளுமன்றம் இன்று காலை 9 மணிக்கு கூடியது. 27,974 குடும்பங்களைச் சேர்ந்த 73,884 பேரை சுய தனிமைப்படுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதேவேளை முகக்கவசம் அணியாத மற்றும் சமூக இடைவெளி பேணாத 61 பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறான குற்றச்சாட்டுகள் காரணமாக கடந்த 30ஆம் தேதியிலிருந்து இதுவரை 558 பேரை கைது செய்திருப்பதாக அஜித் ரோஹன குறிப்பிட்டார். நாட்டில் இன்று COVID-19 தொற்றுக்கு இலக்கான 458 பேர் இனங்காணப்பட்டிருப்பதாக COVID-19 வைரஸை கட்டுப்படுத்தும் மத்திய நிலையம் அறிவித்திருக்கிறது. இவர்களில் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த 259 பேர் அடங்குகின்றனர். களுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்த 78 பேரும் கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்த 23 பேரும் இதில் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். COVID-19 வைரஸ் தொற்று காரணமாக நாட்டில் நேற்றைய தினம் 4 பேர் உயிரிழந்துள்ளார்கள். கினிகத்தேன பிரதேசத்தைச் சேர்ந்த 74 வயதுடைய ஆண் ஒருவர் ராகம போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிரிழந்தார்.
சியமலாபே தெற்கு பிரதேசத்தைச் சேர்ந்த 54 வயதுடைய ஆணொருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். கோவிட் தொற்றுடன் சிறுநீரக நோய் இவரது இறப்பிற்கு காரணமாகும். கொழும்பு 15ஐ சேர்ந்த 73 வயதுடைய பெண்ணொருவர் ஹோமகம ஆதார வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். பண்டாரகம அட்டுலுகம பிரதேசத்தைச் சேர்ந்த 42 வயதுடைய ஆணொருவர் ஐடிஎச் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இதன் பிரகாரம் கோவிட் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 94ஆக அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் புதிதாக 458 கோவிட்-19 வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சுகாதார தரப்பு தெரிவித்திருக்கிறது. இதேவேளை நேற்றைய தினம் வரையில் மினுவாங்கொட பாலியகொட கொத்தணியின் எண்ணிக்கை 17,436ஆக உயர்வடைந்திருக்கிறது. நீர்ப்பாசன வேலை திட்டங்களின் அபிவிருத்திக்காக இடங்களை பெற்றுக் கொள்ளும் போது அதற்கான நட்டஈடுகளை வழங்க வேண்டும் என அமைச்சர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதற்கமைய அபிவிருத்தி வேலை திட்டங்களினால் காணிகளை இழக்கும் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். உமா ஓயா வேலை திட்டத்தினால் காணிகளை இழந்தவர்களுக்கு நட்டஈடு வழங்கப்படுவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் சமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார். ஒட்டுமொத்த பல்கலைக்கழக விலை பின்னலும் தற்போது இயங்கி வருவதாக பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். சகல பல்கலைக்கழகங்களிலும் தொலைக்கல்வி முறையில் விரிவுரைகள் நடத்தப்படுகின்றன. பரீட்சைகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் அவர் கூறினார். மக்களுக்கு படிப்படியாக பொருளாதார மீழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் அரசாங்கம் வரி நிவாரணங்களை முன்வைத்திருப்பதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் முன்னாள் ஆணையாளர் பாலசுந்தரம் சிவாகி தெரிவித்தார். அரசாங்க ஊழியர்கள், வர்த்தகர்கள் உட்பட ஏராளமானோர்களுக்கு வரி நிவாரணம் வழங்குவதற்கு அரசாங்கம் மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டார். எமது நிலையத்தில் இன்று இடம்பெற்ற விடியும் வேளை நிகழ்ச்சியில் பங்கேற்ற போதே பாலசுந்தரம் சிவாகி இதனை தெரிவித்தார். தற்சமயம் முன்னெடுக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி ஒத்துழைப்பு வேலை திட்டங்களை விரைவுபடுத்துவதற்கு இலங்கையும் சீனாவும் இணங்கியுள்ளன. வறுமை ஒழிப்பு, மக்களின் வாழ்க்கை தரம் என்பவற்றை மேம்படுத்துவதற்கும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான அண்மையில் இடம்பெற்ற 11வது ராஜதந்திர மாநாட்டில் இந்த இணக்கம் எட்டப்பட்டிருக்கிறது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. வேலை தளங்களில் ஊழியர்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அரசாங்கம் விசேட வேலை திட்டத்தை அமலாக்கி வருவதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளார். சகல நிறுவனங்களிலும் சுகாதார வழிமுறைகளுக்கு முன்னுரிமை அளித்து சேவைகளை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை எந்தவொரு நிறுவனமும் தொழில் திணைக்களத்தின் அனுமதியின்றி வேலைத்தளங்களை மூடிவிட முடியாது. எவரையும் வேலையிலிருந்து நீக்க வேண்டுமாயின் அது பற்றிய நியாயமான கோரிக்கையை தொழில் ஆணையாளரிடம் சமர்ப்பிப்பது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். வேலையில் இருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு சட்டத்தின் பிரகாரம் நிவாரணம் வழங்க வேண்டும் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் வசிக்கும் தொற்றா நோயாளர்கள் கிளினிக் சிகிச்சை புத்தகத்தை போலீஸ் சோதனை சாவடிக்கு வழங்கி தேவையான மருந்துகளை தமது வீடுகளுக்கே தெரிவித்துக் கொள்ள முடியும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட வடக்கு மற்றும் மத்திய கொழும்பில் பல பிரதேசங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பிரதேசங்களில் நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற தொற்றா நோய்களுக்காக சிகிச்சை பெற்று வரும் மக்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் வைத்திய குழுக்களை ஈடுபடுத்தி நடமாடும் கிளினிக் பரிசோதனைகளை முன்னெடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகச் செய்திகள்.
COVID-19 வைரசுக்கு எதிரான தடுப்பூசிகள் சரியான முறையில் அனைத்து நாடுகளுக்கும் பகிரப்பட வேண்டும் என உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதனோம் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் வறிய மற்றும் பின்தங்கிய நாடுகளை பாதிக்காத வகையில் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தடுப்பூசிகளை பகிர்ந்தளிப்பதற்கு 4.3 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி தேவை என டெட்ரோஸ் அதனோம் குறிப்பிட்டிருக்கிறார். கொரோனாவிற்கு எதிரான தடுப்பூசியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் அநேகமான நாடுகள் ஈடுபட்டுள்ளன. இதுவரையில் 4 விதமான தடுப்பூசிகள் வரவேற்கத்தக்க முடிவை வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் வெளிநாட்டுக் கொள்கையில் மாற்றம் வேண்டுமென்று ஈரானின் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கமைனி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா தமது பிராந்திய விவகாரங்களில் அவசியமற்ற வகையில் தலையிடுவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். வேறு சில நாடுகள் ஏவுகணைகளை வைத்திருக்கும் போது ஈரானை மாத்திரம் ஏவுகணை வைத்திருக்க கூடாது என வலியுறுத்துவதில் நியாயமில்லை என்று ஆன்மீக தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஈரான் மீது பொருளாதார தடை விதிப்பது பயனற்றது என்பதை வெளிநாடுகள் விரைவில் உணர்ந்து கொள்ளும் என்றும் ஆயத்துல்லா அலி கொமைனி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அபிவிருத்தி செய்திகள். வெண்ணப்புவ வெள்ளங்கர பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் மீன்பிடி துறைமுகத்தினை ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கண்காணித்தார். பல நாட்கள் தங்கி மீன்பிடியில் ஈடுபடும் கப்பல்கள் தரித்து நிற்பதற்கான வசதிகள் இல்லை என்ற விடயம் மீனவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டதை தொடர்ந்து இந்த மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டு வருகின்றது. இதற்காக அரசாங்கம் 2300 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். LPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். இலங்கை கிரிக்கெட்டை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றுவதற்கான திருப்பு முனையாக லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடர் அமையவிருப்பதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் செயலாளர் மொஹான் டி சில்வா தெரிவித்துள்ளார். இத்தொடரை நடத்துவதற்கு COVID-19 தொற்று நோயின் 2வது அலை உட்பட பல தடைகளை தாண்ட வேண்டியிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இத்தொடர் மூலம் நாட்டில் மறைந்திருக்கும் திறமையான இளம் கிரிக்கெட் வீரர்கள் வெளிக்கொண்டு வரப்படுவார்கள் என்று மொஹான் டி சில்வா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. விரைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். உலகிலேயே ஆக கூடுதலான ரப்பர் கையுறைகளை தயாரிக்கும் நிறுவனத்தின் பாதிக்கும் மேலான தொழிற்சாலைகள் மூடப்பட உள்ளன. மலேசியாவைச் சேர்ந்த டாப் கிளவ் என்ற நிறுவனத்தின் ஊழியர்கள் சுமார் 2500 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நிறுவனத்தின் 28 ஆலைகள் மூடப்பட உள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். COVID-19 தொற்று காரணமாக கையுறைகளுக்கான கிராக்கி அதிகரித்த நிலையில் டாப் கிளவ் என்ற நிறுவனம் அதிக லாபம் ஈட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. விரைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. சமூக பொருளாதார சவால்களில் இருந்து மீண்டெழும் ஆற்றல் இலங்கைக்கு உண்டென தான் நம்புவதாக உலக வங்கியின் இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான பணிப்பாளர் ஃபாரிஸ் ஹதாத் ஜெர்வோஸ் தெரிவித்துள்ளார். COVID-19 நெருக்கடி உள்ளிட்ட அழுத்தங்களுக்கு மத்தியில் இலங்கை மீண்டெழும் ஆற்றலை வெளிப்படுத்தியுள்ளதென அவர் குறிப்பிட்டார். அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட.
காலநிலை அறிக்கை. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கும் தாளமுக்கம் நிவார் என்ற புயலாக தீவிரமடைந்திருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு நோக்கி நகர்ந்து இந்தியாவின் தமிழ்நாடு கடற்கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் 60 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் மிகவும் வலுவான காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் மேற்கு மாகாணங்களில் மேகமூட்டமான வானத்தையும் எதிர்பார்க்கலாம். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள், புத்தளம் மாவட்டங்களில் சில நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். மேற்கு, சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்கள், குருநாகல் மற்றும் காலி மாவட்டங்களில் பல இடங்களில் மழை பெய்யும். ஊவா மாகாணத்தில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச தொடர்புகளை பேணுவதில் அனைவரும் ஒரே கொள்கையில் செயல்பட வேண்டும் என்று அமைச்சர் தினேஷ் குணவர்தன கோரிக்கை. வேலைத்தளங்களில் ஊழியர்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அரசாங்கம் விசேட வேலை திட்டம். COVID-19 ஆபத்து காரணமாக பாதிக்கப்பட்ட கொழும்பு மாவட்ட மக்களுக்காக 2500 மில்லியன் ரூபாய் நிவாரணம். வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பலத்த காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. COVID-19 வைரஸ் தொற்று காரணமாக நேற்றைய தினம் 4 பேர் மரணம். COVID-19 வைரசுக்கு எதிரான தடுப்பூசிகள் சரியான முறையில் பகிரப்பட வேண்டும் என உலக சுகாதார ஸ்தாபனம் வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் மாலை 6 மணிக்கு இடம்பெறும்.